கதைகள் நிறைந்து வசந்தங்கள் ஆரம்பிக்க சினி சமூகத்தின் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்பர் 1 ஃப்ராடாக இருப்பான் போல இருக்கேவ அப்படின்ட்டு பல பேரும் கமெண்ட் பண்ணுற வகையில் தான் இப்போது நடிகை ஸ்வேதாவுடைய கணவரான ஆதி கொடுக்குற இன்டர்வியூஸை பார்க்கும்போது இருக்குங்க. அப்படி என்ன அவர் பண்ணாரு, அப்படி என்ன அவர் சொன்னார், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆதி ஸ்வேதா இவங்களுடைய பஞ்சாயத்து ஒரு பக்கம் போக, ஆதி தாமரை பஞ்சாயத்து பூகம்பமாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா தாமரையோடைய நகையை கொண்டு போயிட்டு வித்துட்டு அது நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கேஸை பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. தாமரையை தான் பல பேரும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களும் ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஆதி முதல் முறையா இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கிற வகையில அவரும் ஒரு சில கதைக்கட்டுகள்லாம் எடுத்து விட்டுருக்காரு. ஒண்ணு மட்டும் நல்லாவே புரியுது, இன்டர்வியூ எடுக்கிறவங்க ரொம்ப நல்லாவே ட்ரெயின் அப் ஆயிருப்பாங்க போல இருக்கு. இவன் இப்படிலாம் மடக்கணும் அப்படின்னு சொல்லி பால் மேல பால் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த பால் எல்லாத்தையுமே அவரும் அடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஆங்கர்ஸும் செமையா கொந்தளிச்சிருக்காங்க. உண்மையாலே இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது போல ஆட்கள் நம்மள கூடவே இருந்து நம்மள ஏமாத்திட்டு போகிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல டிடிஎஃப் வாசன், இதுல நடிகை வைஷ்ணவி, இப்படி பல நடிகைகள் பெண்கள் உட்பட பல பேரும் கதற வீடியோ ஆடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு இப்படி ஒரே ஒருத்தர் எல்லாரையுமே ஆட்டி படிச்சிருக்கானே, எப்படா இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையாலே இவருடைய ஆரம்ப காலகட்ட வீடியோஸ்லாம் பார்க்கும் போது ரொம்ப சாஃப்டா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா அதுலயே நிறைய பேர் இவங்க தான் ரொம்ப பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்காங்க, நம்பாதீங்க, இவங்களா தான் செமையான ஆட்களா இருப்பாங்க, நிறைய ஃப்ராடு எல்லாம் பண்ணுவாங்க, இது போலலாம் கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சது. அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ உண்மையாகிற வகையில தான் இப்போ இவர் பேசின வீடியோஸ் எல்லாமே இருக்கு. அதாவது ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் நல்லா சூப்பரா ட்ரெயின் அப் ஆயிட்டு வந்திருக்காரு. ஏன்னா எந்த பக்கத்துல இருந்து கேள்வி கேட்கப்பட்டாலும் நம்ம இப்படிதான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு இன்டர்வியூல ஒவ்வொரு பதிலா சொல்லிட்டு இருக்காரு. அதை வச்சு தெளிவா தெரியுது இவர் பக்காவா ஏமாத்திருக்காருன்ட்டு. நிறைய பேர் வி ஸ்டாண்ட் வித் தாமரை அப்படின்னு தான் கமெண்ட் பண்றாங்க. உண்மையாலே தாமரை இப்ப இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய உழைப்புன்னு தான் சொல்ல முடியும். ஒரு சிலர் அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்தும் தவறா பேசுனீங்க, ஆனா அது எதையுமே அவங்க கேர் பண்ணாம அடுத்த லெவல் போயிட்டே இருந்தாங்க. அவங்களும் சொல்லியிருப்பாங்க, எனக்கு இந்த காசு ரொம்ப பெரிய விஷயம், இருந்தாலும் போனா போட்டோன்னு விட்டுருப்பேன், மக்கள் இதே மாதிரி இவங்க கிட்ட ஏமாந்துட கூடாது, அதனாலதான் நான் எல்லாத்தையும் மக்கள் கிட்ட சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. உண்மையாலே அது ஒரு சிறப்பான சம்பவம் தான். இது வரைக்கும் ஆதியை பொறுத்த வரைக்கும் 300 ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்காராம். அவருக்கு காசு பணம்லாம் பெருசே கிடையாதாம். மற்றவங்க கிட்ட ஏமாத்தின அந்த காசுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன அமௌண்ட் தானா, அதுவும் அவர் ஏமாத்தலாம் இல்லையாம், ப்ரொமோஷன் பண்ணி வந்த அமௌண்ட் தானா. ஆடியோவில் நிறைய பெண்கள் அலற சத்தம்லாம் கூட கேட்டது. நம்பர் 1 ஃப்ராடு அப்படின்னு சொல்றது கரெக்டாக இவருக்கு பொருந்தும். ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் பேசுறதுலாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இவருக்கு மனநல ஆலோசகர் தேவைப்படுறாரு அப்படின்றத மட்டும் தெரியுது. ஏன்னா கண்டிப்பா இவருக்கு ஒரு கவுன்சிலிங் தேவை. ஏன் அப்படின்னா இவராவே கொஸ்டின் கேட்டாலும் இவராவே ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு. ஏன்னா தாமரையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு அட்வைசராகவும் அம்மாவும் பார்த்தாங்க, இப்போ வில்லியா மாறிட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து கோவாக்கு போயிட்டு கேம்லிங் பண்ணி அதுல பணம் லாஸ் பண்ணி அவங்களுடைய ஒய்ஃபான ஸ்வேதா ஆரம்பத்துல இதுல விடல அப்படின்னா கூட அதுக்கப்புறம் போக போக ரொம்பவே கண்டிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா ஆரம்பத்துல அவருடைய பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள்லாம் நடந்தது. அதனால அவங்க ஒய்ஃப் ரொம்பவே கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்களாம். ஆனா ஒய்ஃபுக்கும் இவருக்கும் சண்டை வந்ததுக்கு அப்புறம் அவங்க போனா போட்டா அப்படின்ற மாதிரி விட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் தன்னுடைய பணத்தெல்லாம் மீட் எடுக்கணும்ட்டு திரும்பவும் கோவாக்கு போறாங்க தாமரை அண்ட் கோ. ஸோ இந்த கேங்ல தான் திரும்பவும் சிக்கிறாரு, செயின் மிஸ் ஆகுது, இதை ரெக்கவரி பண்ணணும் இப்படிலாம் சொல்றாங்க. அந்த டைம்ல தான் பிரச்சனை பெருசா வெடிக்குது. அந்த இடத்துல தான் சூசைட் அட்டம் பண்ணிக்கோ இப்படிலாம் அந்த இடத்துல துணியெல்லாம் கட்டி ஃபேன்ல கட்டி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. நிறைய ப்ரூஃப் தாமரை கிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டு இவரே சொல்லிட்டாரு. ஏடா இவருக்கு எதுவுமே தெரியாது போல இருக்கு, அந்த மாதிரி தான் இவர் பேசுனது இருக்கு. ஆனா பக்காவா இவர் ஸ்கெட்ச் போட்டு வேலையை பார்த்திருக்காரு. ஆனா இது எந்த அளவுக்கு எத்தனை நாள் நீடிக்கும் தெரியல. கூடிய சீக்கிரம் இவர் ஒரு ஏமாத்துக்காரர் அப்படின்ட்டு தெரிய வரும். ஏன்னா கூட இருக்கிறவங்க தான் ஆரம்பத்தில் நல்லாவும் பேசிட்டு இருந்தாங்க, இப்போ இவர் அவங்களே ஃப்ராடுலாம் சொல்றாங்க. அப்படிதான் மன உளைச்சல்ல நான் இருந்தேன், அப்பயும் நான் ஒரு அட்டன் பண்ணேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ மன உளைச்சல்ல இருக்கிறவங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு இப்போ மன உளைச்சல் தான் மிகப்பெரிய
வியாதியாக மாறிட்டு இருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வேணும், என்னதான் ஒரு பக்கம் பணம் தேவை, நம்ம ஓட்டுறோம் உழைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் மன நிம்மதி அப்படின்றதுக்காக தான் இங்கே பல பேரும் வந்து இந்த மெடிடேஷன் யோகா இந்த சென்டரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நிறைய வந்து கவுன்சிலிங் சென்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்க பேசுறத கேட்டா போதுன்ற ஒரு மனநிலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அந்த மாதிரி தான் இந்த ஒருத்தரும். ஸோ நிறைய பேரை வந்து மிரட்டி அவங்க கிட்ட இருந்து எப்படின்னா வந்து ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிலாம் பணம் வாங்கியிருக்காராம். இவர் இந்த அளவுக்கு பண்றதுக்கு யார் ஃபர்ஸ்ட் தைரியம் கொடுத்ததுன்னு தெரியல. இவருக்கும் சப்போர்ட் பண்ணி ஒரு சிலர்லாம் வீடியோ போடுறாங்க. இவரை பத்தி தான் அவங்களுடைய ஒய்ஃபே வந்து சொல்லிட்டாங்க, இவரை நம்பாதீங்க, இவன் வந்து என் பேரை சொல்லிலாம் பணம் வாங்குறான், ப்ரொமோஷன் பண்றேன்னு ஏமாத்துறான், யாரும் நம்பாதீங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கூட இருந்த தாமரைக்கு தெரியல போல இருக்கு, அவங்களுடைய காரை கொடுத்துருக்காங்க, காசை கொடுத்துருக்காங்க, நகையை கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ என்னை ஏமாத்திட்டேன் ஏன் அவங்களும் சொல்றாங்கன்னு தெரியல. அவங்க வந்து ஒரு அவேர்னஸ்க்காக இப்ப சொல்றாங்க. ஆனா இது நடக்காம தடுத்திருக்கலாம், அப்பவே அதை இவங்க வந்து பண்ணிருக்கலாம். ஸோ இது எல்லாம் கைமீறி போனதுக்கு அப்புறம் இப்போ வந்து இதெல்லாம் பண்றது வந்து ஒரு முட்டாள்தனம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, நல்ல விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கணும், கெட்ட விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்காது அப்படின்ட்டு என்னென்னவோ பேசுறாரு அந்த இன்டர்வியூல. ஸோ கேள்வி கேட்கிறவர்கிட்டே திரும்ப இவர் கேள்வி கேட்கிறாரு. ஏன் இப்படி இவர் இருக்காருன்னு தெரியல. கூப்பிட்டு வந்து இவர் இன்டர்வியூவே எடுக்கக்கூடாது, கூப்பிட்டு போயிட்டு இவரை ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் சென்டரா கூப்பிட்டு போயிட்டு நல்ல தெளிவுபடுத்தி கூட்டிட்டு வரணும். அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணோடைய அனுமதி இல்லாம, அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லாம போட்டோஸ் போடுறது, வீடியோஸ் போடுறது, அவங்களும் வந்து இவ்வளவு சொல்லி பார்த்துட்டாங்க. இவரை பத்தி பாவமா பாக்குறவங்க அந்த பொண்ணை பத்தி, அதாவது ஸ்வேதா பத்தி தவறா கமெண்ட் பண்றது, இது எல்லாத்தையும் பத்தியும் அந்த இன்டர்வியூல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு இவர் சொல்றது என்னன்னா, வீடியோஸ் போட்டாதானே ப்ரோ வந்து என்கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது எந்த விதத்துல நியாயம் தெரியல. ஒருத்தங்க பிடிக்கலன்ட்டாங்க, விருப்பம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஒரு மென்டலி அந்த பொண்ணை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒவ்வொரு இன்டர்வியூல பேசினாதான் அது தப்புன்னு கிடையாது, இந்த மாதிரி மற்றவங்களை பேச வைக்கிறதும் அது தப்பு தான். அந்த அளவுக்கு ஒரு கிரிமினல் மைண்டட் பர்சனாக தான் இந்த ஒரு ஆதின்ற கேரக்டர் இருக்காரு. உண்மையால இப்படிப்பட்ட ஆட்களை கண்டிப்பா கண்டிச்சு தான் ஆகணும். நம்ம சொல்றோம் வந்து இவங்க வந்து பெரிய ஆட்கள், இவருக்கு வந்து நாலா பக்கத்துல ஆள் இருக்கு அப்படிலாம் சொன்னாலும் இவரை பார்த்து பல பேரும் இந்த மாதிரி வேலைகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தடுக்கணும். ஏன்னா இப்போ எல்லாமே இன்டர்நெட் தான், எல்லாமே வந்து சோஷியல் மீடியா தான், அதை தாண்டி தான் இப்போ வந்து எல்லாமே போகணும். அப்படி இருக்கும்போது இவர் ஒவ்வொன்றத்தையும் இந்த டிரான்சாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இவர் அக்கௌண்ட் இல்லாமல் மற்றவங்க அக்கௌண்ட் மூலியமா டிரான்சாக்ஷன் பண்ணுறது, அவங்க கிட்ட இருந்து பணத்தை இவருடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது, இது போலலாம் வந்து சூப்பராக பிளான் பண்ணியிருக்காரு. இவரை பார்த்து நிறைய பேர் வந்து ரொம்ப தவறாக பேசினாலும் இவருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் தேவை. இவருக்கு கொஞ்சம் ஒரு 6 மந்த் ஆச்சு கண்டிப்பாக ஒரு டைம் கேப் தேவை. திரும்பவும் வந்து அவர் இன்டர்வியூ கொடுத்தாதான் அப்போ இவர் பேசுறது சரியா தவற நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த அளவுக்கு தான் இவருடைய பேச்சும் அந்த மனநிலையும் இருக்கு. கண்டிப்பா இவருடைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு உண்மையாலே புரியும். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த ஒரு நபரை யாரும் நம்பாம இருங்க. இந்த மாதிரி உங்க கூட இருக்கிறவங்களும் ஒரு சிலர் உங்களையே ஏமாத்திட்டு இருக்கலாம். ஸோ அவங்க கிட்ட இருந்தும் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. எல்லாரையும் நம்பி எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாத்தையும் செய்யணும் அவசியம் கிடையவே கிடையாது. நீங்க உங்களை நம்புங்க ஃபர்ஸ்ட். நீங்க செய்யறது கரெக்டான்னு உங்களுக்கு தெரியணும், அப்புறம் தான் மற்றவங்களை நம்பணும். இந்த ஏமாந்தவங்களுக்கும் சொல்றது இதுதான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி யார்கிட்டயும் ஏமாறாதீங்க, எல்லாரையும் நம்பாதீங்க. நல்லா விசாரிச்சு அந்த ஏமாந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும்னு நம்மளோட சின்ன சமூகத்தின் வாயிலாக சொல்லலாம். ஸோ தொடர்ந்து யாரோட வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.